சரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இன் ரைட் ஹேண்ட் சைடு காஸ் ஆர் சைன் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற கான்செப்ட் இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா எஃப் ஆஃப் டி இன்டு ஒய் ஈக்குவல் டு சைன் ஏஎக்ஸ் ஆர் காஸ் ஏஎக்ஸ் சரிங்களா ஸோ ஒரு ப்ராப்ளம் டைரெக்டாக போட்டுடலாம் அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் நம்ம தியரிட்டிக்காக கொடுக்குற ப்ராப்ளத்துக்கு பண்ணலாம் சரிங்களா சால்வ் 3d ஸ்கொயர் plus d minus 14 into y equal to cos x. சரி as per ரூல் படி என்ன பண்ணுவீங்க y வந்து So first cf m plus square. 3f கரெக்ட்டுங்களா Yes sir. அடுத்தது உங்களுக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன் கரெக்ட்டுங்களா ஆக்சிலரி ஈக்குவேஷனுக்கு என்ன நடக்கும்பா d replaced by m 3m square plus m minus 14. 3m square plus m minus 14 equal to 0 சொல்றேன் சால்வ் பண்ணி சொல்லுங்க Okay. 3m square கால்குலேட்டர் யூஸ் பண்ணுவீங்களா கேசியா கால்குலேட்டர் போட்டாலும் வந்துடும் நீங்கள் இந்த ஃபார்முலா போட்டாலும் வந்துடும் என்ன ஃபார்முலா m equal to minus b plus or minus root of b squared minus 4ac divided by 2a அது போட்டாலும் வந்துடும் இல்லைனா நீங்கள் நார்மலாக போட முடியும் போட்டுங்க நார்மலாக போட்டாலும் என்ன கிடைக்குது மைனஸ் 42 1 இப்போ டைரெக்டாக தெரிஞ்சது 6 into 7 வர மாட்டேங்குது கரெக்டுங்களா கரெக்டாப்பா 6 into 7 தானே அது 14 தானே சார் 6 எது இப்போ 14 இங்க 3 இது நார்மல் தெரியுமா எஸ் சார் மறந்துட்டியா குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இல்ல சார் நான் ஓகே அப்போ 42 மைனஸ் 42 வருது அப்போ இது வந்து ப்ளஸ் சைன் வருது அப்போ 6க்கு மைனஸ் 6க்கு ஸோ அப்புறம் என்ன பண்ணலாம் இது சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும் 3m plus 7 into m minus 2 equal to 0 கரெக்டாக பார்த்துக்கோமா சார் roots are plus 2 and minus 7 by 2 minus 7 by 3 minus 7 by 3 yes sir then what is the result complementary function இது தெரிஞ்சிச்சு இங்க எழுதிக்கிங்க real and the roots are real and unequal அவ்வளவுதாங்க unequal எழுதிக்கிங்க unequal அப்போ yc is equal to yc நீங்க நோட் பண்றீங்களா yc and yp நோட் பண்றீங்க கரெக்ட்டுங்களா yc yp ஓகே நாங்க காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் பர்టిక్యులர் ஃபங்க்ஷன் நோட் பண்ணுவோம் நீங்க இந்த மாதிரி நோட் பண்றீங்க சரி அண்ணா அப்ளை பண்ணிருங்க yc is equal to a e power 2x plus b e power minus 7x by 3 7 by 3x 7 by 3x so next particular integral கண்டுபிடிப்போம் particular integral வந்து yp நோட் பண்றீங்க yp நோட் பண்ணும்போது 1 by 3t squared plus t minus 14 into cos x into right side cos x right hand side cos x see இப்போ என்ன வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியானா நம்ம இது e power ax ன்னு இருந்தா d replace by என்ன எழுதுவோம் a ன்னு எழுதுவோம் இது பட் இங்க என்னன்னா cos sin வரும்போது a ஓட வேல்யூ இங்க என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க a ஓட வேல்யூ 1 இங்க என்ன நடக்கும் பாத்துங்க d squared replaced by minus a squared this is a very important point okay sir d அப்படியே தான் இருக்கும் d அப்படியே தான் இருக்கும் d squared replaced by minus 1 அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா d square replaced by minus a squared minus a square okay sir அப்ப a ஓட வேல்யூ 1 அப்ப என்ன கிடைக்கும் that is equal to minus 1 1 squared வந்து 1 அப்ப minus 1 னு d இருக்கு d squared இருக்கிற இடத்துல ரீப்ளேஸ் பண்ணனும் d அப்படியே தான் வெச்சுக்கணும் சரிங்களா okay sir அப்போ yp is equal to 1 by 3 plus d minus 14 3 into minus 1 3 into minus 1 மறந்துடாத yes sir அப்ப என்ன கிடைக்குதுக்கு என்ன 1 1 by d minus 17 cos x கரெக்ட்டுங்களா yes sir சரிப்பா என்ன நடக்குது சொல்லுங்க yp equal to multiply and divided by
காஞ்சுகேட் டேமோட மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை காஞ்சுகேட் டேம் ஆஃப் t மைனஸ் 7 மைனஸ் 7 ப்ளஸ் 7 காஞ்சுகேட் டேம். சரிங்களா? இந்த ஸ்டெப் இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டெப் இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அப்போ என்னாச்சு 1 டிவைடட் பை, அதாவது ஏன் சார் கான்ஜுகேட் பண்றோம்? ஏன் கான்ஜுகேட் பண்றோம்னா நம்மளுக்கு இந்த என்ன டெரிவேட்டிவ் முடியுது. இப்போ இந்த டேம் இன்னும் சிம்பிளிஃபை ஆகணும். பாரு t மைனஸ் 17ங்குதுல, அதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும்ல. அப்ப நம்ம என்ன பண்ணுறோம், டி ஸ்கொயர்டு இருந்தால் தான் நம்ம வந்து ஏ ஸ்கொயர்டு அப்ளை பண்ணுவோம். அப்போ இந்த டேமை நான் டி ஸ்கொயர்டு பண்ணணும். அப்போ டி ஸ்கொயர்டு பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான ஐடியா என்னன்னா கான்ஜுகேட் மல்டிப்ளை பண்ணுறது தான் நம்மளுக்கு ஈஸியான ஐடியா. ஓகே சார். கிளியரா? நோட் பண்ணிக்கோ. ஏன்னா இந்த பாயிண்ட் புரிஞ்சுச்சு சார். போகும்போது புரியாமல் இருக்கும். எதனால டி ஸ்கொயர்டா இதை மாற்றுறதுக்காக நம்ம பண்ணோம். சரிங்களாம்மா? ஓகே சார். அப்போ t plus 17 divided by d minus 17 into d plus 17 into cos x. சொல்லுமா கண்ணு. d plus 17 divided by d minus 17 the whole square. d square minus 17 square. புரியுதுல்ல? 17 square வந்து 218 கரெக்ட்டுங்களா? எஸ் சார். சரி, எகைன் நம்மளுக்கு d square வந்துச்சு. நம்மளுக்கு d square வந்துச்சு. d square வேல்யூ வந்துட்டு -1. அப்போ அப்ளை பண்ணிடுங்க. அப்போ என்னாச்சு d plus 17 divided by -1 minus 290. ஓகே. அப்போ -1 by 219. இந்த cos x இருக்குதுல்ல, இந்த cos x வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க. உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க. சரிங்களா? அப்போ என்னாச்சு உள்ள மல்டிப்ளை பண்ணா t of cos x plus 17 into cos x. இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதாப்பா? நோ சார். இங்க dங்கிறது என்ன தெரியும் உங்களுக்கு? dங்கிறது d by dx தெரியும். அப்போ டெரிவேட்டிவ் ஆஃப் cos x ஓட ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. சரிங்களா? சார். அப்போ சொல்லுங்க -1 by 290. டெரிவேட்டிவ் ஆஃப் cos x வந்து minus sin x plus 17 cos x. cos x. எஸ் சார். இந்த -1 உள்ள கொண்டு போய்க்குங்க. அப்போ என்னாச்சு 1 by 290 மைனஸ் உள்ள போச்சுன்னா 17 பிளஸ் தான் மைனஸ் உள்ள sin x minus 17 cos x. sin x minus 17 cos x. இது யாரோடது? yp யோட. சரிடா கண்ணு. இது வந்துட்டு particular integral appearing case or not appearing case sir? particular integral appearing case என்ன? particular integral இருக்குதுல்ல, இப்போ போட்டது particular integral தான் போட்டுட்டு இருக்கறோம் பாருங்க. particular integral கேட்டிங்கன்னா இத போட்டுட்டு இருக்கறோம். சார் கிளாஸ்ல particular integral வந்துட்டு நம்மளோட yp ல இதென்ன yc ல இருக்கா இல்லையான்னு செக் பண்ண சொல்லுவாங்க. அது அன்டிட்டர்மினட் ஃபார்மேட், அது போடுவோம். அது நீ ஃபர்ஸ்ட் டைம் புரியல. இது பேசிக் கான்செப்ட். ஓகேங்களா? இது என்ன ஃபார்மேட் சார்? இது பேசிக் கான்செப்ட் பா. ஒரு பேசிக் கான்செப்ட் வச்சு இது போடுவோம். அது பாத்தீங்கன்னா அங்க யூசிங் அன்டிட்டர்மினட் ஃபார்மேட் கொடுத்திருப்பாங்க. யூசிங் क्वेश्चनலயே மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆமா, क्वेश्चनலயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இன்னொரு மெத்தட் ஆஃப் வேரியன்ஸ் இருக்குது. இப்போ நான் இத முடிச்சிட்டு அடுத்து மெத்தட் ஆஃப் வேரியன்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். சரிங்களா? ஓகே சார். இது வரைக்கும் எனக்கு புரியுதுங்களா? டவுட் இருக்குங்களா? இல்ல புரிஞ்சுச்சு சார். நீங்க இந்த மெத்தட் போடலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? therefore the solution is அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா அதை பாருங்க. இல்லைன்னா நீங்க இதை கூட போடலாம். ஓகே. Solution is y equal to yc plus yp. y equal to solution என்ன வந்தது? yc a e power 2x plus b e power minus 7 by 3x. அடுத்தது என்னது? yp வந்து 1 by 290 sin x minus 17 cos x. கரெக்டாமா? சார். டவுட் இருக்குதுங்களா? நோ சார். ஓகே. ஸோ இதே கொஸ்டினை நீங்கள் அன்டிட்டர்மெண்ட் ஃபார்முலா எப்படி போகணும்னு பார்க்கணும்னா இப்போ நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? அன்டிட்டர்மெண்ட் ஃபார்மேட்டுக்கு வந்து ஒரு பேசிக் ஃபார்முலா இருக்கும். அந்த பேசிக் ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா ஆன்சர் வரும். சரிங்களா? ஓகே.